அட என்னடா இது? சென்னை தமிழ் என்ன தப்பா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இல்ல தப்பான்னு கேக்குறேன். சென்னை தமிழ் எவ்வளவு அழகானது தெரியுங்களா உங்களுக்கு? என்னடா யார ஏமாத்திக்கிற? அந்த பொம்பளை பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டுக்கின்னு ஊடு கட்டிக்கிட்டு நீ அத்த லூட் கொடுத்துக்கின்னு கிழவன் எங்கேயாவது போய் பொறுக்கு போ. நான் தாங்க பசி பத்துல இருந்து பாத்தினுக்கிறீங்களா? அந்த சத்தியா தான் பேசினுக்கிறேன். ஐயா என்னம்மா மதுரைக்காரி நீ பேசுறிய என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் பிரியாது. அதை கொண்டு போய் ஸ்டுடியோவில் கொண்டு போய் டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்க போய் தானே நிழல்கிறவங்க வந்து என்ன தகராறு பண்ணி அதை கொடுன்னு கேட்டு நான் அவரை அடிக்க போய் அவர் அருகாமனை எடுத்து நான் இருக்க போகும்போது அவர் என் கத்தியை வெட்டிடுவேன். பாலமேந்திர சார் என்ன சொன்னாங்க, சத்யா நீங்கள் வந்து மற்ற சீனெல்லாம் நடிச்சாச்சு, இதை நீங்கள் வந்து உள் வாங்கி நடிக்கணும். நமக்குள்ள என்னன்னா உள் வாங்கி நடிக்கிறது, ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், உள் வாங்குறது அப்படின்னு ஒரு யோசனை ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டிலேருந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுறது அவங்களுக்கு கேட்கணும். எங்கள் ஊரில் இதை கற்பகாண்டா அந்த அம்மாவை பார்த்துக்கிறியா நீ? அதே அளவு போல சிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கபாலீஸ்வரர் கோயில் போய் அப்படின்னா நீ பார்த்தது இல்லைல்ல, அத்தை போய் பாரு. பெரிய வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருது வாங்கின பசி சத்யா மேம், அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. எனக்கு முகம் கொடுத்த அன்னைக்கும் முகவரி தந்த கலைத்தாய்க்கும் முதற்கண் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா உங்ககிட்ட பார்த்த விஷயம், 50 வருடங்கள் வந்து சினிமா துறையில இருக்கீங்க. அதுல வந்து அது ஒரு பெரிய சாதனை. ஸோ அதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் மேம். வாழ்த்துக்கள் மேம். நன்றி நன்றி. நீங்க வாழ்த்தின உடனே எனக்கு இப்ப விட 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 விடன்னு இருக்கு. எனக்கு அம்மா 50 வருஷம்னா இந்த அம்மாவுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டுருவீங்களோ அப்படின்னு. அதை பத்தி இல்ல, 50 ஆண்டுகள், அதாவது பொன் விழா ஆண்டு. பொன் விழானா உங்களுக்கு தெரியும், பொண்ணை பத்தி இப்ப நினைக்க கூடாது, ஏன்னா எங்க உச்சத்துல இருக்காங்க. யாரு? தங்கம். அந்த தங்க விழா நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த கலை உலகத்துல எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க, இனியும் இருக்க போறாங்க. அவங்க எல்லாரோடையும் இந்த பசி சத்யா ஒரு சிறு துரும்பா, அதாவது பெரிய அலைகடல்ல ஒரு சிறு துரும்பா நானும் இந்த கலை உலகத்தில் இருக்கிறேன். அதை நீங்க சொன்ன உடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. உண்மை தம்பி. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்க ரொம்ப வந்து கலகலன்னு பேசுறவங்க, மக்களோட பார்வைக்கு வந்துட்டு நீங்க அந்த சென்னை அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமா பேசியிருக்கீங்க. ஆனா நீங்க என்னதான் சென்னை ஸ்லாங் பேசினாலும் நீங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு மதுரை பெண்மணின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அந்த சென்னை ஸ்லாங் ஒரு தடவை, மதுரை ஸ்லாங் ஒரு தடவை நம்ம ஒரு வார்த்தை ஒரு ஜாலியா ஒரு பண்ணோட போயிடலாங்களா? அட என்னடா இது? சென்னை தமிழ் என்ன தப்பா? நான் தெரியாம கேக்குறேன், இல்ல தப்பான்னு கேக்குறேன். சென்னை தமிழ் எவ்வளவு அழகானது தெரியுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த சென்னை தமிழ் எப்படி வந்தது தெரியாது. ஏன்னா நீங்க வளர்ந்து அப்படியே வந்திருக்கிறீங்க. நான் மதுரையிலே பிறந்தாலும் மதுரையிலே வளர்ந்தாலும் சென்னையில எங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் இங்கே இருந்தாலும் இப்ப நான் பேசுனது உங்களுக்கு தமிழ் சென்னை வந்திருக்காது. ஆமா, வரல. ஒரு இது வந்திருக்காது. ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு பக்குவமான ஒரு நபர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நீங்க இயக்குனர், நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே செய்வேன். ஓகே. இப்ப நீங்க இயக்குனர், அப்படிதான் எங்களுடைய கலைமாமணி இயக்குனர், பசி படத்தினுடைய இயக்குனர் துரை அவங்க அந்த ஷூட்டிங் இடத்துல அவர் எப்படி சொன்னாரோ அதை நான் வாங்கி பேசுனதுதான் பசி படம்.
நான் நடிக்கல, ம். அது வாழ்ந்தோம். கண்டிப்பா. அவர் சொன்னார், நான் சொன்னதை செய்த ஒரு கிளிப்பிள்ளை தான். ஆனா நம்ப மாட்டீங்க, இந்த அளவுக்கு இந்த சென்னை பாஷை ஐயா என்ன அப்படி பார்த்தீங்கிறீங்க, நான் பிரியலையா? நான் தாங்க பசி பத்துலண்டு பார்த்தீங்கிறீங்களா, அந்த சத்தியா தான் பேசிக்கிறேன். ஐயா என்னம்மா மதுரைக்காரி நீ பேசுறிய என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் பிரியாது. ஏய் என்னடா ஏண்டா வர்றா? ஆ நறுக்கிடுவேன். ரொம்ப பேசுற, நாக்கு நீளமா வருதா? யாருக்கிட்ட வச்சுக்கிற? ஏய் தெரியலங்களா, நாங்க யார் தெரியும்ல, மதுரைக்காரி அப்படின்னு பேசுன ஆளு படங்கள்ல. ஆனா இப்ப நான் பேசல, தப்பா நினைக்காதீங்க. சரியா தம்பி? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ரொம்பவே வந்து நீங்க கேக்குறப்ப கேமராமேன் பயந்துட்டாரு. ஐயோ நம்ம இதை மாத்தி அவர் பயந்துட்டாரு பாருங்க அவரு. அவரு இப்படி எல்லாமா பயப்படுவாரு? அவர் அங்கிருந்து அந்த கேமரா கண்ணால பார்த்து பயப்பட்டு வைக்கிறாரு என்ன. ம். மூன்றாவது கண் படம் பாத்தீங்கல்ல? ம். மூன்றாவது கண் படத்துல கேமரா தானே கதையே. ஆமா. கேமராவை பிலிம் எடுத்து ம். அதை ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் ஸ்டுடியோல கொண்டு போய் டெவலப் பண்றதுக்கு கொடுக்க போய் தானே நிழல்கள் வந்து ம். என்ன தகராறு பண்ணி அதை கொடுன்னு கேட்டு நான் அவரை அடிக்க போய் அவர் அருகாமனை எடுத்து நான் இருக்க போகும்போது அவரு என் கத்தியை வெட்டிடுவார். எங்களுக்கு நடிக்கிறவர் என்னடா என்ன நினைச்சுனுங்கிற அப்படின்னு அந்த படத்துல பேசுவேன். ஆக இந்த சென்னை பாஷைங்கிறது ஒரு அழகான தமிழ். கண்டிப்பா. சரியானபடி ம். பேசுறோம்னு வைங்களேன், சரியானபடி இல்ல, அது பூர்வீகமா அவங்க வளர்றது. இப்ப சாதாரண ஒரு வீட்டுல ம். என்ன ஏமா சாப்பாடு ஆகிதா புள்ள கேக்குறான். நேற்று கொட்டிக்கின வந்துட்டாரா எல்லாம் வச்சு வச்சுதே வா வந்து துண்ணு, அத சாப்பிடு அன்பா சொல்றாங்க. ம். வந்து துண்ணு ம். அப்படிங்கிறது சாப்பிடுன்னு. இதப்பா என்ன குழம்பு வச்சுக்கிற? அடா அவனுக்கு பிடிக்குமேனு கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேன்டா. எனக்கு மாத்திரம் மா குடிப்பா, எல்லாரும் துண்ணுவாங்க. உனக்கு தனியா வாழைக்கருவாடை வச்சு வச்சுக்கிறேன். என்னதுங்க? வாழைக்கரை வச்சு வறுத்து வச்சுக்கிறேன், வறுத்து வச்சுக்கிறேன். வச்சு அத எல்லாரும் பார்க்காமா ம். அப்படி ஓரமா போய் துண்ணு ம். அப்படின்னு அழகா தன்னுடைய மகன்கிட்ட பேசுவாங்க. ம். ஆக சென்னை பாஷைங்கிறத நான் பேசுறதை விட நீங்க கேட்டிருப்பீங்க, ம். தேங்காய் சீனிவாசன் சார், சோ சார், கண்டிப்பா. இதை விட கமலஹாசன் சார் கண்டிப்பா. ம். அவரெல்லாம் பேசியிருக்காங்க. ம். ஆனா சில பேர் அது பேசுறது எப்படி இருக்கும்னா வலுக்கட்டாயமா பேசுற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் பேசுறது அப்படி இயற்கையா இருக்கும். கண்டிப்பா. அதுல ஒரு ஆளு நானும் ஒருத்தி அப்படியே ஓரமா பேசி. நீங்க பேசும்போது நல்லா இருக்கு, இந்த பாஷை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படிலாம் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா டாஸ்க் ஒண்ணு தரேன். இப்ப என்னன்னா இப்ப நான் தான் டைரக்டர், இப்ப நான் டைரக்டர் ஆயிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் ஆயிட்டேன். ஓகே. ஸோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தரேன். நீங்க டக்குன்னு வந்துட்டு அந்நியன் மாதிரி மாறணும். எப்படின்னா மதுரை பெண்மணி டக்குன்னு ஒரு கிளாப் பண்ணோடனே சென்னை பெண்மணியா மாறிடணும். அடுத்து டக்குன்னு ஒரு கிளாப் பண்ணோடனே மதுரை பெண்மணி. அப்படியே நீங்க மாத்தி மாத்தி வந்து நீங்க பேச போறீங்க. எங்க என்னப்பா இது இன்டர்வியூ எல்லாம் வச்சுக்கிறாங்க? ஏதோ சத்யாமாவை பேட்டி. ஆமா ஆமா, அதுக்குதான் வந்ததுதான். அது அவர் ஆசைப்படுறாரு. நீங்களும் பார்க்கணும் இல்லையா? நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அதனால இயக்குனர் சொல்றத ஏதோ ஒண்ணு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஓகே மேம், நான் அப்படியே கிளாப் பண்றேன், நீங்க டக்குன்னு மதுரை சென்னை அப்படி மாதிரி. கிளாப் இதுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. அப்படி கிளாப் பண்ணா தான் நடிக்க முடியும். ஓகே. கிளாப் இது சந்தோஷத்துக்கு. ஓகே ரெடி. ஓகே. சோ இப்படி கிளாப் பண்ணா மதுரை, டக்குன்னு இப்படி கிளாப் பண்ணா சென்னை. சோ பெண்மணியா மாறிடணும். ஆக்ஷன். மதுரை. மதுரை. மதுரை பெண்மணி. மதுரை என்றால் என்னவென்று தெரியுமா உனக்கு? கேட்டிருக்கிறாயா? மதுரை நாட்டை பற்றி அறிந்திருக்கிறாயா? பாண்டியர்கள் ஆண்ட அந்த தென்னாட்டை மறந்திருக்க முடியுமா உன்னால்? சென்னை. அடே என்னடாடே நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிற. மதுரைன்னா என்னன்னு தெரியுமா? அதான் யார பாண்டிய நாட்டுக்காரர் வந்து ஆண்டுகின்னு இருந்தாராம். அவர் தான் எல்லாத்தையும் கட்டு காப்பாற்றுக்கின்னு இருந்தாராம்.
மதுரையில போன எனக்கு பாரு இன்னும் டெஸ்ட் வச்சுக்கினுதே. மதுரை. சங்கம் வளர்த்த தமிழ் பிறந்த நாடு மதுரை. ஓகே. அதாவது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பிறந்த நாடு மதுரை. மதுரை என்பதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மீனாட்சி அம்மன் அழகை பற்றி வர்ணிக்க வேண்டும். சென்னை. எங்க ஊர்ல இத கற்பகாண்டா அந்த அம்மாவை பாத்துக்கிறியா நீ? அப்படியே அது போல சிலை எப்படி இருக்கும்னு தெரியுமா? கபாலீஸ்வரர் கோயில் போய் நீனா நீ பார்த்தது இல்லைல்ல? அத்தை போய் பாரு. அம்மா அப்படியே 8 காசோட ஜிகு 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 இருப்பா. அதை கண்டிங்கன்னு வச்சுக்க ஒரு லைஃப் அப்படியே எங்கேயோ போடும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. செம்மையா பேசுனீங்க. அந்த மதுரை சென்னை மதுரை சென்னை மாத்தி மாத்தி பேசுனீங்க. ஒரு விஷயம், நான் பிறந்தது மதுரையினாலும் ம். புகுந்தது சென்னை. சென்னை. புகுந்ததுன்னா அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு, பார்க்கப்பட்ட வீடு சென்னை. ம். ஆனா சென்னை பத்தி பாசையெல்லாம் தெரியாது. அதுதான் சொன்னேன், இயக்குனர் சொன்னதை தான் நான் சொன்னேன். ஓகே, உண்மையிலே ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணிருந்தீங்க. இதுல ஒரு விஷயம் தெரியுங்களா? ம். பாலமகேந்திர படம் ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, ம். வீடுன்னு ஒரு படம். ம். அந்த படத்துல நம்ம ஒரு சித்தாளா நடிச்சிருக்கோம், ஓகே. ஒரு கேரக்டர். ம். இப்ப நீங்க பார்க்கணும் அந்த படம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது சிரமத்துக்கு மேல ஒரு பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு படம். அது அந்த படம் வந்து உங்களுக்கு ஆஹ், படிக்கிற, அதாவது மீடியாவை பத்தி படிக்கிறவங்களுக்கு அது போட்டு காண்பித்து பாடம் எடுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். தெரியாது, கேள்விப்படுறதில்ல, படிங்க. அந்த படத்துல ஒரு அர்ச்சனான்றவர் அவர் வந்து வீடு கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி கட்டுவாங்க. அந்த கான்ட்ராக்டர், அதாவது அந்த கேரக்டர் வந்து அதாவது சிமெண்ட்டை லூட் கொடுப்பாங்க, அதாவது திருடிடுவாங்க கணக்கு இல்லாம. அதை வந்து இப்போ என்னுடைய ரோல், அந்த நாம் வந்து சித்தாளா இருக்கிற வந்து பார்த்துருவோம். அதில் ஒரு டைலாக் வரும். என்னன்னா எண்ணி பார்ப்பாங்க, இத்தனை மூட்டை இருக்கணும்னு, அதில் குறையுது. எனக்கு என்ன தெரியும், வண்டிக்காரன் கொண்டு வந்து போட்டான் அதில் குறைஞ்சி போச்சு. ஆஹ் அப்படி இல்லையே, இவ்வளவுக்கு பணம் கட்டி இருக்கமே நாங்க, அப்போ அவ்வளவு தானே இருக்கணும் அப்படின்னு அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் சொல்லுவாங்க. அதே எனக்கு எப்படி மேடம் தெரியும், அவன் வந்தான், அவன் லாரியில இருந்து இறக்கி விட்டுட்டான், இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சித்தாள் கேரக்டர். ஏய் என்னடா, யாரை ஏமாத்திக்கிற? அந்த பொம்பளை பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டுக்கின்னு வீடு கட்டிக்கின்னு இருக்குது, நீ அத்தை லூட் கொடுத்துக்கின்னு இத்த கிழவன் நீ தின்றதை விட எங்கேயாவது போய் பொறுக்கு போ அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். நான் சொல்லல இத வந்து, இந்த டைலாக வந்து என்னுடைய ஒரு மெதுவா அப்படி பாடம் பண்ணி பார்க்கும்போது, அப்போ வந்து இயக்குனர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்ப பெரிய இயக்குனர்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லும்போது நான் மெதுவா அதை அதாவது மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு ரெடியா இருக்கும்போது, அப்போ பாலமகேந்திர சார் என்ன சொன்னாங்க, சத்யா நீங்க வந்து மற்ற சீனெல்லாம் நடிச்சாச்சு, இதை நீங்க வந்து உள்வாங்கி நடிக்கணும். நமக்குள்ள என்னன்னா உள்வாங்கி என்ன நடிக்கிறது, ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், உள்வாங்கிறது அப்படின்னு ஒரு யோசனை ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுல இருந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பில்டிங்ல, இந்த பக்கம் பார்த்தா அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கணும், அந்த வாய்ஸ் வந்து இந்த நரம்பெல்லாம் அப்படியே விண்ணுன, அதாவது அவ்வளவு ஆத்திரம் வந்து இவன் திருடிட்டான், அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு கட்டுது, இது நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவன் போய் சொல்றான், அதை தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த சீன் பண்ணும்போது அப்படியே இப்ப நான் பேசுறது இதை நீங்க சொன்ன மாதிரி பேசுறேன். என்னடா டேய், யாராண்ட போய் சொல்லிக்கினீங்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்படி கத்தி பேசி நரம்பெல்லாம் விடிச்சு ஒரே ஷாட்ல ஓகே ஆகி எல்லாரும் வந்து இதை நீங்க அடிச்சிங்களா அப்படி அடிச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஓ நம்ம கரெக்டா பேசிட்டோம்
பார்த்தா அங்க இருந்து பாக்குறேன், இங்க இருந்து அவங்கெல்லாம் வேற கை தட்டுறாங்க. அதாவது என்னமோ நடந்துச்சு, இந்தமா கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே அது வீடு கட்டினது. நிஜமாலுமே வீடு கட்டினது. அதுதான் இப்ப ஸ்டுடியோவா இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சினிமாவை பத்தி, மீடியாவை பத்தி, டெலிவிஷனை பத்தி படிக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த ஆபீஸ போய் பாருங்க. அந்த வீடு நாங்க கட்டின வீடு. அதாவது ஒவ்வொரு செங்கலும் அடுக்கி வச்சு கட்டப்பட்ட வீடு. மக்களுக்கும் சொல்றேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க அதை பத்தி. அந்த டைலாக்லாம் அங்கே டிவியில பார்த்தோம். உண்மையிலேயே பார்க்குறப்போ உண்மையாவே இருந்திருக்குமோ, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்களோ, அதனாலதான் இவ்வளவு ஆதங்கத்தை கொட்டுறீங்கன்ற அளவுக்கு ரியாலிட்டிக்கா இருந்துச்சு அது. ஆதங்கத்தை கொட்டுறதில்ல. இப்பவும் சினிமா வந்து பறந்து விரிந்து நிறைய இருக்கு. நிறைய எல்லா கேரக்டருமே கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறாங்க. சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம டிவியில சின்னத்திரை சின்னத்திரையில நடிக்கிறவங்களும் கூட எல்லாருமே ஓரளவு வந்து இப்போ ஒரு சின்ன ஷூட்டிங் நான் இப்போ போயிருந்தேன். ஏற்காடு ஷூட்டிங்னா ஏற்காடுல அந்த அதாவது ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வயசான அம்மா, அந்த ரோல் அந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சொல்றதை தான் கேட்பாங்க. அந்த அம்மா சொல்றதை தான் கேட்பாங்க. மூப்பத்தாயின்னு ஒரு கேரக்டர். அதுக்கு எப்படி எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா, எல்லா படத்துலையும் எல்லா சீரியல்லையும் எடுக்கிறாங்க. ஆனா இந்த சீரியல் வந்து காட்டுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. ஒரு தரம் பாருங்க. ஏற்காடுல அந்த காட்டுக்குள்ளரையே போய் அந்த யானை துரத்துற மாதிரி. அப்படி என்னுடைய வயசு அதுல வந்து ரொம்ப வயசான கெட்டப்பு. ஒரு நீங்க பாக்குறத பார்த்தா வயசானவங்க தானே, அப்படித்தானே இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அந்த கெட்டப் வேற, வயசான ஒரு கெட்டப்பு. அப்படியெல்லாம் போட்டு கையில ஒரு கம்பு கொடுத்துருந்தாங்க. அதுவே ஒரு 2 கிலோ இருக்கும், 2-3 கிலோ இருக்கும். என் சத்துக்கு அதை வேற தூக்கிட்டு நடக்கணும். அங்க ஒரே குளிரு. இப்ப நாங்க சொட்டரே எதுவும் போட முடியாது. என்னுடைய கேரக்டர் மற்றவங்க எல்லாம் போடலாம். நான் நடித்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயமா இருந்தாலும், என்னோடு இருந்தவங்க, அதாவது இந்த திரைக்கு பின்னால இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், அதாவது சாப்பாடு கொடுக்குறவங்கள, அந்த ப்ரொடக்ஷன்ஸ், அந்த அவங்க வந்து 2 கிலோமீட்டருக்கு மேல இருந்து கீழே வரணும். வழி கிடையாது. சகதிக்குள்ள வரணும். அப்படி நிலத்துக்குள்ள பிடிச்சு இடிச்சு கீழே வந்து எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நடிக்கணும். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே அழகானது. அந்த மாதிரி சின்னத்திரையில கூட அழகானதா எல்லா சீரியலும் எல்லாருமே பண்றாங்க. நாம வந்து மீடியா வந்து வளர்ந்துருக்கோம், பிரமாதமா வளர்ந்துருக்கோம்.